ஓம் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கறதுக்காக தான் இந்த சாயப்பா மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வர்றேன். ஆனா நீ நான் சொல்றத கேட்காம தாண்டி போறதால இப்போது உன்னிடம் மண்டியிட்டு கேட்கக்கூடிய சூழ்நிலை வந்துடுச்சு. இப்போ உன் வாழ்க்கையில யாரோ ஒருத்தர் ஏதோ குறை சொல்றாங்க, எதுக்கெடுத்தாலும் உன்னை குற்றம் சாட்டுகிறார்கள் என நீ ஏன் கவலைப்படுற? கண்ணாடி உன் முகத்துல அழுக்கு இருக்கிற மாதிரி காட்டுச்சுன்னா அந்த அழுக்கு கண்ணாடியில் கூட இருக்கலாம் அல்லவா? நீயே உன்னை நீயே தாழ்வாக நினைச்சுக்கணும், அல்லது அடுத்தவர்களை குறை சொல்லி அவங்க கிட்ட சண்டைக்கு போகணும்? எதுவா இருந்தாலும் எங்கு தவறோ அதை சரியாக கண்டுபிடிச்சு சரி செய்யக்கூடிய ஆளாக நீ இரு. நீ கஷ்டப்படணும்னு நான் உனக்கு எந்த விதியையும் எழுதி வைக்கல. நிச்சயமா உனக்கு எதிராக விதியே சதி செய்தாலும் அதை சரி செய்யக்கூடிய சக்தியாக இந்த சாயப்பா நான் இருக்கேன். இப்போது நீ வீணாக்குகிற ஒவ்வொரு நொடியும் உன் வாழ்வில் நடக்கக்கூடிய நல்லதை தள்ளி போடுது. இப்போது சரியான தைரியத்தோடு இந்த சாயப்பாவை நோக்கி ஓடிவா. விலைமதிப்பில்லாத பரிசு நிச்சயம் உன் வாழ்க்கையில நீ சிறப்பாய் உயர்வாய் வாழப்போகிறாய் என் செல்லமே. இந்த உலகத்துல ஒரு பெண்ணாக வாழ்வது எவ்வளவு கடினமான பகுதின்னு இந்த அப்பாவுக்கு நன்றாகவே தெரியும். ஏன்னா திருமணத்திற்கு பிறகு எல்லா பெண்களும் தான் பிறந்த வீட்டில் விருந்தாளியா போல ஒரு நாள் 3 நாள் வந்துட்டு திரும்ப போகக்கூடிய அளவுக்கு தான் இந்த உலகமும் சூழ்நிலையும் இருக்கு. அதுக்கு மேல கல்யாணமான பொண்ணை பிறந்த வீட்டில் வச்சுக்கிறத 2 வீட்டார்களுமே விரும்புவதில்லை. அப்படிதான் ஓ மனசுல இந்த வீட்லயும் நமக்கு ஆதரவு இல்லை, அந்த வீட்லயும் நமக்கு பெருசா யாரும் நல்லவங்க இல்லை, ஆதரவு இல்லைன்னு மன வருத்தத்தோட வலியோட வேதனையோட உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்துகிட்டு இருக்க. ஆனா இது நிரந்தரம் கிடையாது என் செல்லமே. மனுஷங்கள்ல சில பேரு நொடிக்கு நொடி மாறுகிற குரங்கு புத்தியோட இருப்பாங்க. பல பேரு நல்லதெல்லாம் உதவியெல்லாம் வாங்கிக்கிட்டு பின்னால எட்டி உதவி புத்தியோட இருப்பாங்க. ஒரு சிலரு நீ என்ன செஞ்சாலும் எதை செஞ்சாலும் அதுக்கு குறை சொல்லி குற்றம் சுமத்தி கத்தி கத்தி பேசுகிற நாய் புத்தி கொண்டவர்களாக இருப்பாங்க. குரங்கு புத்தி, கழுத புத்தி, நாய் புத்தி கூட பரவாயில்ல, ஆனா மனுஷங்க புத்தி அதை விட ரொம்ப மோசமாக இருக்குதுன்றது தான் எனக்கு வருத்தமா இருக்கு. ஏன்னா எந்த உயிரினமுமே தனக்கு உதவி செய்தவருக்கு ஒருபோதும் கெடுதல் செய்யாது. ஆனா மனிதர்கள் மட்டும் தனக்கு யார் உதவி செஞ்சாலும் அவங்கள ஏமாத்திடுறான், தனக்கு யார் நல்லது செஞ்சாலும் அவர்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய மனித புத்தியோட இருக்கிறத பார்க்கும்போது இந்த சாயப்பா எனக்கே மனசு நொந்து தான் போகுது. உன்னை பெத்த தாய்கிட்ட நீ குரலை உயர்த்தி பேசிட்டா நீ தான் ஜெயிச்சதா நீ நினைச்சுக்கிற. ஆனா அவர்களுக்கு பேச தெரியாமல் இல்லை, உனக்கு பேச சொல்லி கொடுத்ததே அவங்க தானே. நீ கத்தி பேசுறதுனால அவங்கள வாழ்க்கையில ஜெயிச்சதா நீ நினைக்கலாம், ஆனால் அவர்கள் வாழ்க்கையில அவர்கள் இல்லாமல் உன்னால ஒருபோதும் ஜெயிச்சிருக்கவே முடியாதுங்கிறது தான் உண்மை. உன்னை இந்த அளவுக்கு வளர்த்து ஆளாக்குறதுக்கு அவங்க பட்ட கஷ்டத்தை நீ அறியவும் இல்லை, நீ புரியவும் இல்லை. ஆனால் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த இந்த சாயப்பா நான் சொல்றேன், அவர்களுடைய எண்ணமும் வேண்டுதலும் அவங்க உனக்காக செஞ்ச பிரார்த்தனையும் தான் இப்போது உன்னை இந்த நிலைமைக்காவது வச்சிருக்குங்கிறத புரிஞ்சுக்கோ. எப்போதுமே பெற்றவர்கள் பிள்ளைக்காக செய்கிற பிரார்த்தனைகளுக்கு தான் நான் முதல்ல பதில் கொடுப்பேன். அப்படிதான் நீ நல்லா இருக்கணும், நல்லா வாழணும், நல்லா ஆரோக்கியமா இருக்கணும்னு உன்னை பெற்றவர்கள் என்னிடம் கேட்ட வரத்தை உனக்கு கொடுப்பதற்காக காத்திருக்கிறேன் என் செல்லமே. எந்த கஷ்டமோ பிரச்சனையோ எது வந்தாலும் முதல்ல அது உனக்கு தாங்க முடியாததாக நிறைய துன்பத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கொஞ்ச நாள் போக போக கொஞ்சம் சமாளிக்கலாம், தாண்டி வந்துடலான்ற நம்பிக்கை வந்துடும். அதே போலவே எல்லா விஷயங்களையும் எதிர்கொள்ள தயாராகு. ஒரு கட்டத்துக்கு மேல அது எல்லாமே சரியான பிறகு நம்ம இதுக்காகவா மனசு வருத்தப்பட்டோம் நீயே யோசிக்கக்கூடிய அளவுக்கு எல்லா பிரச்சனைகளையும் இந்த சாயப்பா சரி செய்வேன். அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையோடையும் வலியையும் வேதனையையும் தாங்கக்கூடிய வலிமையோடையும் இரு. நிச்சயமாக அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் தருவேன்னு இப்போதே உனக்கு வாக்கு கொடுக்கிறேன். இப்போ உன்கிட்ட அவசரமா பேச வந்ததுக்கும் ஒரு காரணம் இருக்கு. உன் மனசுக்குள்ள இப்போதெல்லாம் நிறைய விஷயங்களை பத்தி யோசிக்கிற, கோபப்பட்டு வார்த்தைகளை விட்டு விடுகிறாய். ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கோ என் செல்லமே, 4 அடி அடிச்சா கூட அவ்வளவு வலிக்காது, ஆனா பேசுகிற வார்த்தைகள் மிகவும் வலியையும் வேதனையும் கொடுப்பதாக மாறிவிடும். எப்போ யார்கிட்ட பேசினாலும் உன் வார்த்தைகளை கட்டுப்பாட்டில் வச்சுக்கோ. நீ பேசுகிற வார்த்தைகள் எப்போதுமே எல்லாருக்கும் மன நிம்மதியை தரக்கூடிய விதத்தில் தான் இருக்கணும்.